ஜீவகாருண்யம் செய்யும்போது ஒரு ரகசியத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார், கேளுங்க. அமெரிக்காவில் வேர்ல்டு ஆயுர்வேதிக் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடந்தது. எனக்கு தெரியாது, பெருமான் அனுப்பிச்சி வச்சார் நவம்பரில். நான் அங்கே போனேன். நான் வள்ளல் பெருமானுடைய மருத்துவக் கொள்கையை பற்றி பேசியதை கேட்டார் ஒருத்தர், ஆக்ஸ்ஃபோர்டு, இது ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தர். அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் என்ன பண்ணார், ஐயா நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் இது இல்லை, உலகத்தில் இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர்கள் எல்லாம் வந்து இங்கே கூடுகின்றார்கள், ஆண்டுக்கு ஒரு முறை மகாநாடு போடுகின்றார்கள், அங்கே போய் இந்த செய்தியை சொல்லுங்கள். அவங்க திரும்ப திரும்ப வாதம் பித்தம் குறைஞ்சா ஜாஸ்தியானா நோய் வரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த செய்தியை அங்கே போய் சொல்லுங்கள். அங்கே போய் எப்படி சொல்கிறது, உள்ளார போகிறதுக்கு $200, எனக்கு என் மனைவிக்கும் $400 வேணும், கிட்டத்தட்ட 28,000-30,000 ரூபா வேணும். என்கிட்ட ஏது 10 பைசா இல்லாமல் வண்டி ஓட்டுற வேணாம். அந்த ஹார்வர்டு ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் தன்னுடைய கையில் இருந்து $400 கட்டி அங்கே உள்ளே போய் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கே போய் நான் இந்த செய்தியை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், நீங்கள் ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது பிற உயிர்கள் துன்பப்படுகின்றனவே என்று தயவின் காரணமாக, கருணையின் காரணமாக உங்களுடைய ஆன்மா உருக்கம் பெற்று நீங்கள் அந்த உயிருக்கு உபகாரம் செய்கிறீங்க. ஒரு 2 இட்லியை வாங்கி கொடுக்குறீங்க, பழைய சோறை கொடுக்குறீங்க, இல்லை 2 பிஸ்கட்டை வாங்கி போடுறீங்க. அந்த கருணை, அந்த தயவு இருக்குது பார்த்தீங்களா, அப்போது அந்த ஜீவனுடைய பசி ஆறுது. ஆனால் உங்கள் உடம்புல என்ன நடக்குதுங்க, அதுக்கு தான் பிண்ட விசாரம் உள்ளார பார்க்க சொல்கிறாரு சாமி. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த உடம்புல அமுதம் சுரக்கின்றது. நல்லா கவனிங்க. நான் ஏன் அவன் கர்மா, அவன் பசியில் அவஸ்தைப்படுறான், நான் ஏன் 4 இட்லி வாங்கி கொடுத்து 40 ரூபா செலவு பண்ணும்? நீ கொடுக்கறது 40 ரூபா, ஆனால் உனக்கு என்ன லாபம்? உடம்புல அமுதம் உற்பத்தி ஆகுது. வள்ளலார் சொல்கிறாரு, இந்த அமுதம் அணு அளவு உற்பத்தி ஆகுது, ஒரு துளி உற்பத்தி ஆகுது. இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உற்பத்தி ஆகின்ற பொழுது நோய் எதிர்ப்பாற்றல் என்ன ஆகுங்க, எந்த நோயும் கிட்டே வரவிடாது. முதுமை வராது, நரைதிரை எதுவும் வராது. இதுக்கு பதிலாக தயவுக்கு மாறாக வேற எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி, பெரிய தத்துவவாதியாக இருந்தாலும் சரி, இல்லை பில்கேட்ஸ் மாதிரி ஒரு நாளைக்கு 100 கோடி வர்ற ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிந்தனையாக எண்ணம் வந்தாலும் சரி, பணம் வரும், புகழ் வரும். ஆனால் இந்த உடம்பு என்ன பண்ணுங்க, விஷத்தை உற்பத்தி செய்கின்றது. நல்லா கவனிங்க. நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா, இந்த சிந்தனையால் எண்ணத்தில் என்ன ஏற்படுது, விஷம் உற்பத்தி ஆகின்றது. இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த உடனே நோய் வந்துடுது. இன்னும் அதிகமாக போனால் முதுமை வந்துடுது, இன்னும் அதிகமாக போனால் மரணம் வந்துடுது. ஆக நமக்கு நோய் வருவதற்கும் முதுமை வருவதற்கும் மரணம் வருவதற்கும் யார் காரணம்? எவனோ இல்லை, நமக்கு நாமே நம்முடைய எண்ணமே காரணம். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் மாற்றாக என்ன சொல்லுகின்றார், அப்பா உன்னை நீ காப்பாற்றிக்கணும்னா தயவோட இரு, பிற உயிர்களுக்கு அன்பு செலுத்து. இன்றைய விஞ்ஞானம் இதை இன்னைக்கு ஏற்றுக்குது. ஆமாம், வேற மாதிரி அலைவரிசை மூளையில் ஏற்படுது. கம்பேஷன்னு சொல்கிறான். கம்பேஷன்னா வள்ளலார் சொல்லுகின்ற ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய உடல் நலம் பாதுகாக்கப்படுகின்றது, மனநலம் பாதுகாக்கப்படுகின்றது. என்ன அர்த்தம்? என்னைக்கு நீ பைத்தியமாக மாட்டேன்னு அர்த்தம். மென்டல் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன், மனநோயே வராது, தைரியம் அதிகமாகும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான உங்களுடைய வீரம் அதிகமாகும். ஆக ஜீவகாருண்யன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருக்கோ எதுக்கோ சோத்தை போட சொல்கிறாரு, இவங்களும் இந்த வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு வெள்ளை தொப்பியை போட்டுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு சோத்தை வடித்து கொட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி அல்ல. ஆன்ம உருக்கத்துடன் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய உடலிலே அமுதம் உற்பத்தி ஆகின்றது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உற்பத்தி ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுதுங்க, இந்த மூளை என்ன செய்யுது, அப்படியே விரியுது. இப்போ ஒரு படம் வந்திருக்கு, இன்னொரு ஹாலிவுட் படம் லூசின்னு. அன்றைக்கே நான் சொன்னேன், இந்த மூளையில் இருக்கிற செல்கள் நமக்கு 10% தான் வேலை செய்யுது. ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கே 15% தான் வேலை செய்யுது. ஆனால் அந்த பெண்ணுக்கு 100% வேலை செய்கின்ற ஒரு மருந்து கிடைக்குது.
அந்த 100% செல்களும் மூளை வேலை செய்யும்போது மந்திரவாதி மாதிரி அவ உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். கடைசியாக என்ன செய்கிறா? இந்த உடம்பு மறைஞ்சி போய் ஐ ஆம் எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் நான் நிறைந்திருக்கின்றேன், பிரபஞ்சம் முழுவதும்னு சொல்கிறா. சினிமா வள்ளலாரனுடைய கருத்தை இங்கே சொன்னால் நம்புறதுக்கு ஆள் இல்லை. ஹாலிவுட்டுக்காரன் சினிமா படம் எடுத்து 100கணக்கான கோடி பணம் எடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். லூசி படம் போய் பாருங்கள், தமிழ்லேயே கிடைக்கிது. நான் அன்றைக்கே சொன்னேன். ஆக வள்ளலார் எங்கே இருந்து இயக்கி கொண்டு இருக்கின்றார்? எப்படி செய்தால் இந்த மக்கள் ஜீவகாருண்யத்திற்கு வருவார்கள்? விலங்கு இயற்கையிலிருந்து மாறி மனித இயற்கைக்கு வருவார்கள். ஆமாம், இப்படியே சொல்கிறார். 350 கோடி வருஷமாக விலங்குகளாக பிராணிகளாக தான் நம்ம இருக்கோம். எனக்கு எனக்கு யான் எனது எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டுமே நினைக்கிறது யாரு? மிருகம்தான் நினைக்கும். எல்லாருக்குன்னு வள்ளலார் சொல்றார் பார்த்தீங்களா? அந்த நிலை ஜீவ தயவு, அந்த நிலைக்கு வந்தாதான் மனுஷனை. மக்கட்பண்பு, இதுக்கு ஒப்புரவுன்னு சொல்லி மக்கட்பண்பு என்று முத்திரை குத்துவது யாரு? திருவள்ளுவர் நாயனார். ஜீவகாருண்யம் வந்தாதான் நீ மனுஷனே ஆகிற. அது வரைக்கும் எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளவு பட்டம் இருந்தாலும், எவ்வளோ படிப்பு இருந்தாலும், எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும், விஞ்ஞானின்னு சொல்லலாம், தத்துவ ஞானின்னு சொல்லலாம், பக்தன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஜீவகாருண்யம் உன்னுடைய மனதில் இல்லையா, நீ இன்னும் மனுஷன் ஆகலை. அதனால தான் சாமி திரும்ப திரும்ப ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எழுதுகிறார். ஜீவ தயவு கொண்டுதான் கடவுளின் அருளாகிய கடவுள் தயவை பெற வேண்டும். ஆக மனித நிலைக்கு வந்ததனுடைய அடையாளமே ஜீவகாருண்யம் தான். அப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு யோகியாக மாறுகின்றீர்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு ஊருக்குள்ளார வரணும், இந்த வடலூருக்குள்ளார வரணும். அது இந்த திருவிழா காலத்தில் புகுந்து அந்தாண்ட போகணுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஊருக்குள்ளார வராமல் நீங்கள் அப்படியே பைபாஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்தில் போயிடலாம். அதை போல் இந்த மனசோடு போராடுறது, போராடி போராடி இந்த மனசை ஜெயிக்கிறது. இதுக்கு பதஞ்சலி முனிவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? 2: அபியாசம், வைராக்கியம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் யோகம் செய்யணும். இது அபியாசம், பயிற்சி. வைராக்கியம்னா என்னங்க? ஆசையே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஆசையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆகிற வேலையா? இது எந்த ஜென்மத்தில் நமக்கு ஆசை இல்லாமல் போகிறது? நம்ம என்னத்தை கடந்த அப்பால போகிறது? இதுக்கு தான் ஷார்ட்கட்டு, பைபாஸ் வள்ளல் பெருமான் சொல்கிறது. ஐயா, ஜீவகாருண்யத்தோடு வா, உன் மனசோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, அதை ஜெயிக்க முடியாது. ஏன்னா யுக யுகமாக ஜென்ம ஜென்மமாக மனசுக்கும் நமக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது, போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் யார் ஜெயிக்கிறா? மனுஷன் ஜெயிக்கிறது இல்லை, மனசு தான் ஜெயிக்குது. மரணம் வந்துடுது, நம்மளை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, இல்லை புதைச்சிடுறாங்க. இது காரணம் யார்? மனசு தான். அதனோடு போராடி உன்னால் ஜெயிக்க முடியாதுப்பா, அது கொஞ்சம் கஷ்டம். சுழுவான வழி, எளிமையான வழி, ஷார்ட்கட், குறுக்கு வழி நான் ஒன்று சொல்லித்தர்றேன், இதை பிடிச்சிக்கோ. இதுதான் வள்ளலார் கண்டுபிடிச்சி சொன்னது. ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு தனி புஸ்தகமே எழுதினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதுவரை வந்த மார்க்கங்கள் எல்லாம் தோற்றுவிட்டன. என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? யோகம் சொல்லி கொடுத்தாங்க. 5000 வருஷமாக யோகம் இருக்குது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ எங்கே? பாகிஸ்தானில் இருக்குது. அந்த நாகரீகங்கள் காலத்திலேயே சிவனுடைய சிலை யோகா பாஸ்டரில் இருக்குது, யோக நிலையில் இருக்குது. 5000 வருஷமாக இந்த பூமியில் யோகம் உண்டு. வறுமை போச்சா, நோய் போச்சா, கஷ்டம் போச்சா? ஒன்றும் போகல. பெரிய பெரிய ஞான நூல்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் இந்த பூமியில் தான் இருக்குது. பாரத புண்ணிய பூமி, இதில் இல்லாத ஞானமே கிடையாது. எல்கேஜியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்குது. அந்த ஞானத்தால் ஏதாவது கஷ்டம் தீர்ந்துச்சா? தீரல. பக்தியால் தீர்ந்துச்சா? இது பெரிய கொடுமை. இன்னைக்கு 2-3 சமயத்துக்காரங்க, மதத்துக்காரன் ஒவ்வொருத்தனும் கையில் என்ன வச்சுட்ருக்கிறான்? அணுகுண்டு வச்சுருக்கிறான். இது வரைக்கும் கத்தி, பீரங்கி, துப்பாக்கி, இதில் ஆயிரக்கணக்கான பேரை ஒருத்தன் சுட்டுக்கிட்டு இருந்தான். 2 விமானங்களை அனுப்பிச்சு 6000 பேரை ஒரு நாளில் காலி பண்ணான் ஒருத்தன். இன்னொருத்தன் தினம் 100 விமானங்கள் அனுப்பிச்சு தினம் 6000 பேரை காலி பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் மதமும் பக்தியும் செஞ்ச வேலை. பயங்கரவாதம் எங்கே தோன்றுகின்றது? ஏன் சாமி பெருசு, உன் சாமி சாத்தான் மட்டம், இப்படி சொல்லியே அவனுங்க எப்படியோ கெட்டு போகிறானுங்க. எல்லாரையும் கொண்டு விடுவான் போல் இருக்கு. அணுகுண்டு யுத்தம் வந்தால் யாருங்க சாவா?
அவங்க மட்டுமா சாவாங்க? நீங்களும் நானும் செத்து போயிடுவோம். புல்லு பூண்டு கூட அடுத்த 1000 வருஷத்துக்கு முளைக்காது. பக்தியின் பெயரால் மனித குலத்தை மட்டுமல்ல உயிர் குலத்தையே அழித்து விடுவார்கள் போல இருக்கின்றது. இவ்வளவு கொடுமைகளுக்கும் என்ன காரணம்? நெஞ்சில் ஈரம் இல்லைங்க. நம்ம மாதிரி தானே இன்னொரு உசுறு, அதை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இந்த நெஞ்சில் ஈரம் வராம, தயவு வராம, ஜீவகாருண்யம் வராம, கையில் அணுகுண்டை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு தேசத்துக்கிட்டையும் 30,000 அணுகுண்டு இருக்கான். ஞாபகம் வச்சிங்க. புதுசு புதுசாக ஒவ்வொரு தேசமும் அணுகுண்டை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த நேரத்தில் யார் தலையில் விழுந்து என்ன ஆகும்னு தெரியல. ஒரு புல்லை படைக்க முடியுமா உங்களால்? சொல்லுங்கள். அணுகுண்டு தயாரிக்கிறிய, போட்டு எல்லா ஜனங்களையும் கொண்டுடணும்னு நினைக்கிறிய, உன்னால் ஒரு புல்லை படைக்க முடியுமா? அதுக்கு ஆற்றல் இருக்கா உனக்கு? உன்னுடைய விஞ்ஞானத்தால் ஒரு புல்லை படைக்க முடியுமா? படைக்க முடியாத பொழுது அதனை அழிப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? ஐயா, மனுஷன் பிறந்தே இந்த பூமியில் 20 லட்சம் வருஷம்தான் ஆகுது. 350 கோடி ஆண்டுகளாக மாணிக்கவாசக சாமி சொல்கிறாரு, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெய்யான்னு சொல்கிறாரு. அது மாதிரி செல்லான் என்ற தாவர சங்கமம் எத்தனையோ கோடி தாவர இனம், 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. அதில் ஒரு இனம்தான். எல்லா இனங்களையும் சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு, நமக்கு இந்த பூமியே சுடுகாடாக்கிறதுக்கு மனுஷனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்லுங்க. இந்த மதமும் பக்தியும் தானே. சாமி சொல்கிறார், ஐயா எல்லாம் வச்சுக்கோ, நீ சமயம் மதம் பக்தி யோகம் ஞானம் எல்லாத்தையும் வச்சுக்கோ, அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. நீங்கள் எந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டீங்கனாலும் உடனே இன்னொன்று எழுதி கொடுப்பார், ஐயா இதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்கும், அல்சர் வரும், அதுக்கு இந்த ஜெலுசில் குடிச்சு வச்சுக்கோம்பாங்க. அது மாதிரி வள்ளலார் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா உன்னுடைய சமயம் மதம் சரி, அது சொன்னால் கேட்க மாட்டேன், வச்சுக்கோ, கூட இந்த ஜெலுசில் சாப்பிட்டுக்கோ, சைடு எஃபெக்ட் வராது. எது? ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்தையும் கூட சேர்த்து சாப்பிடு. வேற என்ன செய்ய சொல்றீங்க? இவ்வளவு அறிவு சாதாரணமான அறிவா? மனித அறிவு என்பது எல்லைக்குட்பட்டது. அதுக்கு மேலே இந்த மூளையால் சிந்திக்க முடியாது. ஆனால் வள்ளலாரனுடைய அறிவு எல்லையற்றது. யாரை போல? கடவுளை போல. அருள் அறிவு பெற்றனை நீ. ஆண்டவர் என்ன சொல்றார் அகவல்ல வள்ளலார்கிட்ட? அருள் அறிவு பெற்றனை. அருள் அறிவு யாருக்கு? வாழறிவு, ஒளி அறிவு, ஆண்டவனுக்குரியது. அந்த ஆண்டவன் வள்ளலாருக்கு தன்னுடைய அறிவையே அப்படியே கொடுக்கிறார். அருள் அமுது உண்டனை அருள் மதி வாழ்க வென்ற அருட்பெருஞ்சோதி. ஆக அருள் அறிவு நிலையை வள்ளல் பெருமான் பெற்று நமக்கெல்லாம் அகவல் மூலம் கொடுத்துருக்கிறார். நம்ம எந்த பாதையில் போகணும்? மேலேறும் வீதி. எது? வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்கம் என்பது மேலேறும் வீதி. எது வரைக்கும் மேலே போகலாம்? முக்தி நிலைக்கு போகலாம், அதுக்கு மேலே சித்தி நிலைக்கு போகலாம், அதுக்கு மேலே தேவர் நிலைக்கு போகலாம், மூவர் நிலைக்கு போகலாம், அதுக்கு மேலே கடவுள் நிலைக்கே போகலாம். அது வரைக்கும் மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஜீவகாருண்யம் செய்து அருள் நிலைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் கடவுளுக்கு இணையாக ஆகின்றீர்கள். வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், 5 ஸ்திதி முதல் 5 தொழிலும் நானே புரிகின்றேன்.